ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் மான்சி த ஹோம்மேக்கர். இன்றைக்கி இந்த வீடியோவில் மினி ஸ்விங் மிஷினை எப்படி ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணுறது, எப்படி ஆயிலிங் பண்ணுறது பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்விங் மிஷின் வாங்கி 7 இயர்ஸ் ஆகுது. நான் 5 இயர்ஸ் வரைக்கும் இந்த மிஷின் தாங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்டிச்சிங் எல்லாமே இதை தான் கற்றுக்கிட்டேன். ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது, சுடிதார் ஸ்டிச் பண்ணுறது எல்லாமே இந்த மிஷினில் தான் நான் கற்றுக்கிட்டேன். இந்த மிஷின் ரிலேட்டட் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். நிறைய ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. நிறைய பேர் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு நான் சால்வ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். வீடியோஸில் வந்து மெயினாக வந்து இந்த டென்ஷன் ஸ்க்ரூ எப்படி கரெக்டாக பொசிஷனில் வைக்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா பாபின் கேஸ் எப்படி கரெக்டான பொசிஷனில் வைக்கிறது அந்த வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துருந்துச்சு. அதில் சில பேர் வந்து ஸ்டிச்சஸ் வந்து எங்களுக்கு விழலை, எவ்வளோ சரி பண்ணி விழலான்னு வந்து கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க, அதை ஃபாலோ பண்ணாலே போதும் சரியாயிடும். ஜென்ரலாக இந்த ஸ்விங் மிஷினில் ஒரு 1 வீக் கேப் விட்டாலே ஸ்டிச்சஸ் விழுகாதுங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக ஸ்டிச் பண்ணால் மட்டும் தான் விழுகும். நான் இதை யூஸ் பண்ணி 2 இயர்ஸ் ஆகுது. ரீசன் உஷாஜனம் ஸ்விங் மிஷின் வந்து வாங்கிட்டேன். ஸோ இது ரிலேட்டட் நிறைய வீடியோஸும் போட்டிருக்கேன். இப்போ இதில் தான் நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டிச்சிங்லாம் கற்றுக்கிட்டதுக்கப்புறமா இந்த ஸ்விங் மிஷின் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மிஷின் எடுக்கிறதுக்கு எனக்கு டைமே கிடைக்கல. யாராச்சும் டவுட்ஸ் கேட்டால் மட்டும்தான் இந்த மிஷின் எடுத்து யூஸ் பண்ணி நான் வீடியோ போடுவேன். இன்றைக்கி நான் க்ளீன் பண்ணிவிட்டு இது எப்படி வந்து ஆயிலிங் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஈவன் சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நான் சொல்கிறேன். இந்த வீடியோலேயே சொல்லிடுறேன். இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்க்ரூ வந்து அன்ஸ்க்ரூ பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு நான் இந்த ஸ்க்ரூ ட்ரைவரை யூஸ் பண்ணுறேன். நிறைய பேர் இந்த ஸ்க்ரூ ட்ரைவரை வந்து கேட்டிருந்தீங்க, என்ன ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இது வந்து டபாரி 860 ஸ்க்ரூ ட்ரைவர். இது வந்து டபுள் சைடட், ஒரு சைடு வந்து ஸ்டாராக இருக்கும், ஒரு சைடு வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்க்ரூ ட்ரைவரை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிடலாம் எல்லாத்தையும். எல்லாத்தையும் அன்ஸ்க்ரூ பண்ணி எடுத்துட்டேன். இங்கே கீழே வந்து பேட்டரி போட ஆப்ஷன் இருக்குல்லையா, அந்த கேப்பை எடுத்துடலாம். அதுக்கப்புறமா இந்த பாபின் கேஸ் கேப்பை எடுத்துடலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தா எவ்வளோ டஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இந்த டஸ்ட்லாம் 2 இயர்ஸில் அடைஞ்சு கிடக்கிற டஸ்ட்டு தாங்க. ஃபஸ்ட்டு இந்த வீலை ரொட்டேட் பண்ணி செக் பண்ணிடலாம் ஒர்க் ஆகுதான்னு. எல்லா பார்ட்ஸும் நல்லா சுற்றுது, ரொட்டேட் ஆகுது. அப்படி இல்லை ரொட்டேட் ஆகலைன்னா இதை ஃபுல்லாக எடுக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ இதை க்ளீன் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷை வந்து வச்சுக்கோங்க, க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறமா இந்த ஏர் பிளேட் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக டஸ்ட்டெல்லாம் வெளியே வந்துடும். நான் இது அமேசானில் தாங்க வாங்கினேன். இந்த லிங்க்கை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். சின்ன சின்ன டஸ்ட்லாம் வந்துருச்சு. சில இதெல்லாம் வந்து கரை படிஞ்சிருந்துச்சு, இதெல்லாம் வந்து வரல. அதுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஈரத்துணியை வச்சு நல்லா தொடச்சி விட்டுடுறேன். இந்த மிஷின் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குங்க. நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் லைஃப் வரும். நான் இதை ரொம்ப சென்சிட்டிவாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பார்த்து பார்த்து தான் யூஸ் பண்ணுவேன். இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக க்ளீன் பண்ண முடிஞ்சு. பட் இந்த ஃபூட்டர் வந்து க்ளீன் பண்ணது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் இதை தனியாக கழட்டிட்டுறேன். நம்ம சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணாலே போதுங்க, இது நல்லா ஒர்க் ஆகும். நான் இதில் வந்து டெனிம் கிளாத், ஜீன்ஸ் கிளாத் இருக்குல்லையா, அதை வச்சு கூட ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். சேனலில் போய் பார்த்தா தெரியும். நீடிலே ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணிடலாம் அந்த போர்ஷன். ஓரளவுக்கு என்னால் முடிஞ்சளவு நான் நல்லா க்ளீன் பண்ணிட்டேங்க. இதை வந்து ஃபூட்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். தென் நீடில் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இந்த பாபின் கேஸ் வந்து நான் சொன்னேன் இல்லையா, இந்த பாபின் கேஸ் பொசிஷன் கரெக்டாக இருக்கணும், இல்லைனா ஸ்டிச்சஸ் விழுகாது. இதுக்கு வந்து இங்கே 2 ஸ்க்ரூ இருக்கும், அதை அன்ஸ்க்ரூ பண்ணி எடுத்துகிட்டு இந்த பாபின் பொசிஷனை வந்து மாற்றி வச்சாலே போதும். கரெக்டான பொசிஷனில் வைக்கணும், அப்போ தான் நீடில் வந்து பாபின் த்ரெட்டை வந்து பிக் பண்ணும். அப்புறமா ஃப்ரண்ட் போர்ஷனில் இருக்க இந்த டென்ஷன் ஸ்க்ரூ சில பேருக்கு வந்து கலண்டு வந்துடும். அதுக்கு நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். இதுக்கு வந்து இங்கே ஒரு போல்ட் இருக்கும். இந்த போல்ட்டு கலண்டு உள்ளே விழுந்துருச்சுன்னா அந்த போர்ஷன் வந்து கையோடு வந்துடும். ஸோ அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது வீடியோ நான் போட்டிருக்கேன். இந்த டென்ஷன் ஸ்க்ரூ வந்து பொசிஷன் கரெக்டாக எப்படி வைக்கிறதுங்கிற வீடியோவும் நான் போட்டிருக்கேன். இப்போ 2 போர்ஷனும் க்ளீன் பண்ணியாச்சு. 2யும் ஜாயின் பண்ணிடலாம். பட்டன் எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஒரு தடவை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயிலிங்லாம் பண்ணிவிட்டு ஒர்க் ஆகுதான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். இப்போ அடாப்டர் செட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லைட் பட்டன். இப்போ லைட் பட்டன் ஒர்க் ஆகுது, ஓகே.
ஓகேங்களா. இப்போ வந்து ஆயிலிங் எங்கே பண்ணணும்னு சொல்கிறேன். இங்கே 2 போர்ஷனில் இருக்குல்ல, இந்த 2 போர்ஷனில் தான் ஆயிலிங் பண்ண போகிறோம். இது வந்து நீடில் போர்ஷன் மெயினாக பண்ணணும். சப்போஸ் நீங்கள் கேப் விட்டுட்டீங்க, ஸ்டிச் பண்ணாமல் கேப் விட்டுட்டிங்கன்னா இது மாதிரி ஆயிலிங் பண்ணி யூஸ் பண்ணால் ஸ்டிச்சஸ் வந்து கரெக்டாக இருக்கும். நான் இதுக்கு வந்து நார்மல் கோகோனட் ஆயில் தாங்க யூஸ் பண்ணுறேன். வேறு எக்ஸ்ட்ராவாக மிஷின் ஆயில்னு ஒன்று இருக்குது, அதை நான் யூஸ் பண்ணுறதே இல்லை. சும்மா ஒரு 2 ட்ராப் விட்டாலே போதும். அதுக்கப்புறமா இந்த போர்ஷனில் 2 ட்ராப் ஆயில் விட்டுடலாம். அவ்வளோதாங்க. இந்த 2 இடத்துல மட்டும் நீங்கள் ஆயில் விட்டாலே போதும். நீங்கள் நீடில் போர்ஷன் விட்டோடனே இந்த ஆயில் வந்து கீழே வந்துடும். ஓல்டு கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணணும். இப்போ ஆன் ஆஃப் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி இது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணலாம். ஓகே, இப்போ பட்டனை ப்ரெஸ் பண்ணி நல்லா ஒர்க் ஆகுது. நான் வந்து ஓல்டு கிளாத்தை வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டிச்சஸ் விழுந்துச்சா இல்லையான்னு சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். கேப் விட்டிங்கன்னா ஸ்டிச்சஸ் விழுகாது. ஃபர்ஸ்ட் நீங்கள் செக் பண்ண வேண்டியது பாபின் போர்ஷன் வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான். நீடில் வந்து பாபின் த்ரெட்டை வந்து ப்ரெக் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து டென்ஷன் ஸ்க்ரூ செக் பண்ணுங்கள். ரொம்ப லூஸாக இல்லாமல் ரொம்ப டைட் இல்லாமல் மீடியம் பொசிஷனில் இருக்கும். அதுக்கப்புறமா நீடில் த்ரெட்டிங் கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், ஸ்டிச்சஸ் வந்து கரெக்டாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்டேட்டிங் வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.